எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. முடிஞ்சிருச்சுக்கா. உங்களுக்கு டிசைன் பிடிச்சிருக்கு தானே? ஸ்டெல்லா, உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்குடா. இவ்வளோ அழகா நீ மெஹந்தி போடுவியா? அக்கா, நான் பியூட்டி கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அந்த பியூட்டி கோர்ஸ்ல இது எல்லாமே சொல்லி தருவாங்கக்கா. அதனால எல்லாமே எனக்கு தெரியும். அம்மா, அதை பத்தி தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீ, வைஷு, தீபா எல்லாமே ஒன்னா தானே படிச்சிட்டு இருப்பீங்க. அப்புறம் எப்படி நீ வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பார்ட் டைமா பியூட்டி கோர்ஸ் படிச்சியோ? இல்லைக்கா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு கண்டிப்பாக பியூட்டி பார்லர் வைக்கணும்னு ஒரு ஆசைக்கா. அதனால தான் 12th முடித்தோடனே இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கே எந்த ஃபங்க்ஷன்னாலும் நான் போவேன்க்கா. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஒத்துக்க வந்து தயக்கமாக தான்க்கா இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்கள சம்மதிக்க வச்சு ஒத்துக்க வச்சுட்டேன்க்கா. அதனால் இந்த மாதிரி எங்கேயாச்சும் குட்டி குட்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நான் போவேன்க்கா. எனக்கு பிடிச்சிதான்க்கா இது பண்ணுறேன். சூப்பர் டஸ்டெல்லா, உனக்கு பிடிச்சத நீ பண்ணுறல்ல, அது உன்னோட பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட பண்ணுற பற்றியா, அதுதான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குடா. அது மட்டும் இல்லைக்கா, இப்போ அவங்க அப்பா கிட்ட பேசி சொந்தமாக பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்கு ஏற்பாடும் பண்ணியாச்சு மேடம். சீக்கிரமாக கடையை ஸ்டார்ட் பண்ணிடுவான். அட, சூப்பர் நியூஸ். அப்போது இனிமே எங்கே எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் நானும் உன்னை ரெஃபர் பண்ணுறேன், ஓகேவா? சரிக்கா. வைஷு, அடுத்து உனக்கு வைக்கட்டுமா? இல்லடி, கொஞ்ச நேரம் ஆகட்டுமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வச்சுக்கலாம். நைட்டு தூங்குறப்ப எனக்கு வச்சு விடு. வச்சுட்டு அப்படியே தூங்கிடுறேன். காலையிலேருந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். ஓகேடி. அப்புறம் ஸ்டெல்லா, இதுக்கெல்லாம் எவ்வளோமா சார்ஜ் பண்ணுவேன்? அக்கா, எல்லாமே டிசைன்ஸ் பொறுத்து தான். சில பேர் ரொம்ப கிராண்டாக மைன்யூட்டாக டிசைன்ஸ் கேட்பாங்கக்கா. அது மாதிரிலாம் போடணுன்னா 3000 4000 ஏன் மேக்ஸிமம் 5000 வரையும் நான் வாங்கியிருக்கேன்க்கா. அப்புறம் சில பேர் வந்து கம்மியாக சார்ஜ் பண்ணுவாங்க, கம்மியாக டிசைன்ஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு சார்ஜ்க்கா. அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸ் பொறுத்துக்கா. அதே மாதிரி மேக்கப்புக்கும் வெரைட்டிஸ் இருக்குல்லக்கா, அதுக்கெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் சார்ஜஸ் பண்ணுவேன். அப்படியா? அப்போது இந்த டிசைனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன்? அக்கா, நீங்கள் எதுக்கு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது. என்னடா ஸ்டெல்லா எப்படி சொல்லிட்டு இருக்க? இது உன்னோட ஜாப். ஸோ இந்த ஜாபுக்கான சார்ஜை நீ வாங்கி தானே ஆகணும். இங்கே பாருங்கக்கா, வைஷுவும் நீங்களும் எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்கக்கா. எவ்வளவோ சுச்சுவேஷனில் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அப்படிலாம் பார்த்தா அதுக்கெல்லாம் ஈடு கட்ட முடியுமாக்கா? நீங்கள் என்னோட அக்கா மாதிரி தான்க்கா நான் நினச்சிட்ருக்கேன். அதனால தான் அவள் கூப்பிடலனாலும் கண்டிப்பாக நான் கல்யாணத்துக்கு வந்திருப்பேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு செய்யறதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்து வேறுபடுத்தாதீங்கக்கா. எனக்கு கஷ்டமாக இருக்கு. இது என் அக்காவுக்கு நான் ஹாப்பியாக பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் சும்மா இதுக்கெல்லாம் காசு கொடுக்குற மாதிரி இருந்தால் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குக்கா. இங்கே பாருடா ஸ்டெல்லா, இது உன்னோட ஜாப். நான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட்டது என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸாக, என்னோட தங்கச்சிங்களா கூப்பிட்ருக்கேன், சரியா? பட் இது உன்னோட வேலை. இந்த வேலைக்கான அமௌண்ட்டை நீ கண்டிப்பாக வாங்கிக்கணும். நீங்கள் வேறக்கா, அதை பற்றிலாம் அப்போ பேசிக்கலாம். வைஷு, எனக்கு பசிக்குதுடி. அப்படியே டாபிக் மாத்திட்ட பத்தியா? சரி இரு, போய் கொண்டு வரேன். என்னடாம்மா, பசி எடுத்துருச்சோ? நான் இந்த மெகந்தி வேற போட்டுட்டு இருந்தியா? எவ்வளோ லேட் ஆகுமோ தெரியலையேண்டாம்மா, லேட்டாக தோசை சுட்டு கொடுக்கலான்னு நினச்சேன். சாப்பிடுங்கம்மா. அம்மா, நீங்கள் வேற, நான் அவளை சும்மா வம்பு கிழித்துட்டு இருந்தேன். பரவாயில்லம்மா, இப்போதான் போட்டு முடித்தோம், சாப்பிட்றோம்மா. வைஷு, உனக்குள்ளே ஊற்றி வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ போ. அம்மா, அப்போ இது யாருக்கு? இது அனிதாக்குடி. அவதான் கையில மெகந்தி வச்சிருக்கால. அதுக்கு ஏண்டி நீங்கெல்லாம் சாப்பிடுவீங்க? பாவம், என் புள்ள பசிக்காதா? அவ மெகந்தி வச்சிருந்தா என்ன, நான் ஊட்டி விடுறேன் அவளுக்கு. மா, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. அவளுக்கு மட்டும் ஊட்டி விடுறீங்க. அம்மா, எனக்கும் ஊட்டி விடுங்கம்மா. வைஷு, வர வர நீ எதுக்கு போட்டி போடணும்னு அவசியமே இல்லாம போயிடுச்சு. ஏண்டி, அவ தானே மெகந்தி வச்சிருக்கான். பரவாயில்லம்மா, ப்ளீஸ். நீ சொன்னா கேட்கவா போற? சரி இரு. அம்மாடி, நீங்க சாப்பிடுங்கடா. சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். எங்களுக்கு இதே போதும்மா. அப்படிலாம் இல்லை, பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வந்து தரேன். சரிங்கம்மா. இந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வயலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே நரை எழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம். நீங்க சாப்பிட்டீங்களாமா? இல்லடா, இனிமேதான். அதான் என் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் போய் நான் சாப்பிட்றேன். என்னம்மா, நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. சரிடா, சரி, நீங்க பாருங்க. என்னம்மா, உங்களுக்கு சாப்பாடு பிடிச்சிருந்ததா? அம்மா சூப்பரா சமைச்சிருக்காங்கக்கா, நல்லா இருக்கு.
சரி தீபா, உனக்கு எப்போ ஜாயினிங் டேட்டு? அக்கா, எனக்கும் வயசுக்கும் ஒரே டைமிங் ஒரே டேட் தானேக்கா. 2 பேரும் ஒன்றா தான் போக போகிறோம். எப்படியோ அப்போ 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒரே கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டு ஒரே டீமுக்கே போக போகிறீங்க. பரவாயில்லையே. என்னக்கா, இன்னைக்கு மாமா கிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரல போலையே. வைஷு, சும்மா இரு. அவருக்கு தெரியும்ல, அதான் பண்ணியிருக்க மாட்டாரு. நீ வேறடி. நீ நடத்துக்கா, நடத்து. அக்கா, அப்புறம் இந்த மெகந்தி வாஷ் பண்ணாதீங்க. மார்னிங் வரை இப்படியே இருக்கட்டும்க்கா. அப்பதான் ரொம்ப நாள் நல்லா இருக்கும்க்கா. சரிம்மா. கோமதி, நலங்கு வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சு தானே? மேலே எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டயா? இப்போதான்க்கா பார்த்துட்டு வந்தேன். விளக்கு மட்டும் இன்னும் வைக்காம இருக்கு. அனு இப்போதான்க்கா எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. சரிம்மா. அப்புறம் சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் அது எல்லாமே ரெடியாக இருக்குக்கா. மாலை கூட வந்துருச்சு. மாமா அங்கே மேலே வச்சிருக்காரு. கீழே எல்லாம் ரெடினா மேலே போகலாங்க்கா. இன்னும் எவ்வளோ நேரம்க்கா இருக்குது நல்ல நேரம் வரத்துக்கு? இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குமா. அதுக்கப்புறம் பையனை உட்கார வச்சா போதும். இருக்கிற சின்ன சின்ன வேலையும் முடிச்சிடலாம். எப்படியும் காலையிலே நல்ல வேலை எல்லாரும் டிஃபனும் செஞ்சு வச்சுட்டோம். ஏன்னா நலுங்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்ல. சரிம்மா, இந்த பூவை மட்டும் கொஞ்சம் போய் மேலே வச்சிடுறியா? சரிங்கக்கா, கொடுங்க. சரிம்மா கோமதி, நீ இதை கொண்டு போய் மேலே வச்சுடு. அத்தை காஃபி கேட்டாங்க, நான் போய் போட்டு கொடுக்குறேன். அனு கிட்ட சொல்லி திரி எண்ணெய் எல்லாமே ஊற்றி ரெடியாக இருக்க சொல்லு. பையனை உட்கார வச்சோடனே விளக்கு ஏற்றிடலாம். சரியா? சரிங்கக்கா. என்ன பண்ணுறா? இன்னும் வீட்டுக்கு வரல? டைம் ஆச்சே. சீக்கிரமாக வந்தால் தானே கரெக்டாக இருக்கும். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்தானா எல்லார்கிட்டையும் பேசிட்டு அப்புறமா போய் ஃபங்க்ஷனில் நிற்கலான்னு பார்த்தா, ஷோ என்னடா பண்ணுற? சீக்கிரம் வாடா குட்டி. ஏ கல்யாணி, நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன். என்னடி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருக்கேன்? என்னாச்சு? நலுங்கு வைக்கிறதுக்கு அங்கே நேரம் ஆயிட்டுருக்கு. எல்லாம் ரெடியாக இருக்கா இல்லையான்னு பார்க்காம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? என்னம்மா நீ? அதை தான் பார்க்குறதுக்கு இந்த வீட்டில் அத்தனை பேர் இருக்காங்களே, அவங்க அதெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்களா என்ன? நானே என் பிள்ளைய வர சொல்லியிருந்தேன். இன்னும் அவன் வரலையே, என்னாச்சுன்னு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கேன். ஏம்மா நீ வேற? என்னது? என்னம்மா புதுசாக கேட்குற? உன்கிட்ட ஏற்கனவே சொன்னது தானே. அவன் நேத்தே வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, என் மாப்பிள்ள அவள் பேரில் ஒரு நிலம் வாங்கியிருக்காரு. அதுக்கு நேற்று ரிஜிஸ்ட்ரேஷன் ஆமாம், கையெழுத்து போடணும், முக்கியமான வேலைன்னு அவள் வராமல் விட்டுட்டா. இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பாக என் புள்ள வருவா. அவள் வருகைக்காக தான் வாசல்லையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கேன். சரி சரி, நீ நின்று பார்த்துட்டுரு. என்னம்மா சாதாரணமாக சொல்லிட்டு இருக்க? வர்றது உன்னோட பேத்தி. கொஞ்சமாச்சும் பேத்தி மேலே பாசமாகவும் அக்கறையாகவும் இருமா. உன் பேத்தியை பார்க்குறது 2 வருஷம் கழித்து பார்க்க போகிற. அப்படிங்கிறப்ப பேத்தியை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக இருக்கணும். நீ என்னென்னா கொஞ்சம் கூட அதை பற்றி இது பண்ணாமல் நீ பாட்டுக்கு இருக்க. இங்கே பாருடி, உன்னோட புள்ள வராளா? அவள் வருகைக்காக நீ காத்துக்கிட்டுரு. நான் எதுக்காக காத்துட்ருக்கணும்? உன் புள்ள பண்ணிட்டு போனது எதையும் நான் மறக்க மாட்டேன்டி. அது எப்பவும் மறக்கவும் என்னால் முடியாது. இப்போ இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசி உன் பிள்ளைய வர வைக்கிறதுக்கு நீ சம்மதம் வாங்கியிருக்க. ஆனால் எல்லாரும் சம்மதிச்சதுக்கு ஒரே காரணம் நீ கஷ்டப்படக்கூடாது. இத்தனை நாளாக உன் பிள்ளைய பார்க்காம கஷ்டப்பட்டுட்டியேன்னு ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சரின்னு சொல்லியிருக்காங்களே தவிர மற்ற யாருக்கும் உன் பிள்ளை இங்கே வர்றது பிடிக்கல. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். என் புள்ள தப்பு பண்ணிட்டு போனாதான். அதுக்காக இத்தனை வருஷம் எல்லாரும் அவளை ஒதுக்கி வச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறமும் என்னால் என் பிள்ளைய பிரிஞ்சிருக்க முடியாதுமா. எனக்குன்னு இருக்கிறது என் புள்ள மட்டும்தான். அப்படிங்கிறப்ப அவளை பார்க்காம என்னாலாம் இருக்க முடியாது. அதுவும் நல்ல இடத்துல என் புள்ள கல்யாணம் பண்ணி போய் சந்தோஷமாக தான் இருக்கா. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளைய பார்க்காமே இருக்க முடியுமா? இவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாதுமா. அவன் என்னை வந்து பார்க்க தான் செய்வான், நானும் அவளை போய் பார்க்க தான் செய்வேன். சரிடி, அதான் நான் சரின்னு சொல்லிட்டேன்ல. உனக்கு என்ன தோணுதோ அது செய். என் பேரனுக்கு அங்கே நலுங்கு வைக்க போகிறாங்க, டைம் ஆகுது. நான் மேலே போகிறேன். உன் புள்ள வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு வா. இவங்களுக்கு எப்பவும் அவங்க மகனோட பிள்ளைங்க மட்டும்தான் ஒஸ்தி. நானும் அவங்க வயிற்றுல தானே பிறந்தேன். என் புள்ள மேலே என்னைக்காச்சும் இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களா? அவள் தப்பு பண்ணிட்டு போனாதான், இல்லைன்னு சொல்லலையே. இத்தனை வருஷம் கழித்து வராளே, எல்லாரும் வந்து அவன் மேலே பாசமாக வந்து வாசலில் நின்று கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரை கூட கண்டுக்காமல் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருக்காங்க. ச்சே, எப்படி தான் இப்படி சுயநலமாக இருக்காங்களோ தெரியல. என்னவோ இவங்க என்ன பண்ணால் நமக்கு என்ன? நமக்கு தேவை நம்ம புள்ள எப்பயும் போல் ரெகுலராக வந்துட்டு போயிட்டு இருக்கணும். அவ்வளோதான். எப்போ வருவா? இன்னும் என்ன தான் பண்ணுறாளோ? எனக்கு ஏன் இப்படி தோணிட்டே இருக்கு? அவ வந்திருப்பாளோ? அவளை எப்படி நான் பாக்குறது? அண்ணா அழகா இருக்கீங்கண்ணா. ரெடி ஆயிட்டீங்களா? ஆமாடா மச்சான், இப்பவே கல்யாண கலை கட்டுது போ. இன்னைக்கு நலங்கு வச்சுட்டா அதுக்கப்புறம் இன்னும் 2 நாள் தான். சார் இப்பவே கல்யாண மாப்பிள்ளையா தான் இருக்கீங்க. டேய் ஏன்டா நீ வேற?
அண்ணா அங்க எல்லாம் ரெடியா இருக்கு, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, போலாமா? ம், போலாம் ஆதி. ஆமாக்குட்டி, நம்ம கார்த்திக் அப்பாக்கு நலங்கு வைக்க போறாங்க. அங்க போய் நின்று பாப்பாக்கு நம்ம நலங்கு வைக்கலாம். உன் வாயில வராது, இருந்தாலும் அம்மா சொல்றேன், கார்த்திக் அப்பாவை போய் பார்க்கலாமா? என் செல்லம். அக்கா, அண்ணா ரெடியா இருப்பார் தானே? அதெல்லாம் ரெடியா இருப்பாரு. அதான் ஆதி அண்ணா கூட்டிட்டு வர போயிருக்காருல்ல, சூர்யாவும் போயிருக்காரு, அதனால 2 பேரும் கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆமாக்கா, எனக்கு அண்ணாவை வேட்டி சட்டையில பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இன்னைக்கு அண்ணாக்கு நலங்கு வைக்க போறோம்லக்கா, அக்கா நாமளும் வைக்கலாம் தானே? வைக்கலாமே, நம்ம அண்ணா தானடா, நாம கண்டிப்பா வைக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ம், சரிங்கக்கா. அதுவும் அண்ணா வந்துட்டா இருப்பாரு, திரும்பி பாரு. ஆமா, அண்ணா எவ்வளவு அழகா இருக்காருல்ல? ம், ஆமா கையல். ஏங்க, கார்த்திகை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? சிரிச்ச முகத்தோட உட்காந்துருக்காரு, இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆமா அனு, கண்டிப்பா என் தம்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி சிரிக்கிறான். எப்பவும் அவன் முகத்துல இந்த சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். கவலையே படாதீங்க, உங்க தம்பி கண்டிப்பா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருப்பாரு. ஷிச்சோ அம்முக்குட்டி, இப்போ நம்ம கார்த்திக் அப்பா கிட்ட போக கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். அது வரையும் பாப்பா இங்கே தான் இருக்கணும். ம், இங்க பாரு, அப்பா மூஞ்சில சந்தனம் எல்லாம் வைப்பாங்கடா தங்கம், பார்த்துட்டே இரு. நீ அமைதியா இருந்தீன்னா பாப்பாவையும் வைக்க விடுவேன், சரியா? ஆமாடி, நீ ரொம்ப பெரிய மனுஷி, நீ போய் வைப்ப. அவ கிடக்குறடா செல்லம், அப்பா உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? உங்களுக்கு இவளுக்கு எது எதுலலாம் செல்லம் கொடுக்கணும்னு ஒரு விவசாயே இல்லைங்க. அட சும்மா இரு அனு, அவளுதான் கேக்குறானா ஊன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அமைதியாயிடுவா. அதை விட்டுட்டு அவகிட்ட ஆர்கியூ வேற பண்ணிட்டு இருக்க. ஓ அப்படியா? உங்க பொண்ணு ஊன்னு சொன்னா அமைதியாயிடுவா. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க, கடைசியா அவ கேக்குறாளா இல்லையான்னு. அதெல்லாம் கேட்க மாட்டாடி. பார்க்க தானே போறேன். என் பேராண்டி எவ்வளவு அம்சமா இருக்கா, அழகா இருக்கா என் செல்ல குட்டி. நல்லா இருக்கடா தங்கம். பாட்டி. ஆமாப்பா கார்த்திக், உண்மையாவே இன்னைக்கு ரொம்ப அழகா தான் தெரியுற. அதுவும் வேட்டி சட்டெல்லாம் போட்ட உடனே மாப்பிள்ளை கலை இப்பயே வந்துருச்சு மூஞ்சில. நீங்க வேற ஏன் ஆண்டி? அட உண்மைதான்ப்பா சொல்றேன். அம்மா வாடா ஷாலினி, எப்படிடா இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். நீ ஏம்மா இங்க தனியா நின்றுட்டு இருக்க? உனக்காக தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேலே கார்த்திகை உட்கார வச்சு ஃபங்க்ஷனே ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியா, என் புள்ள வரான்னு சொன்னேன், ஆனால் யாருக்கும் அக்கறை இல்லை. வாடா நம்மளும் மேலே போகலாம். மா அது என்னடா ஷாலினி நீ இப்போ போய் யோசிச்சுட்டு இருக்க? இங்கே பாரு, நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த வீட்டில் உனக்கும் உரிமை இருக்குது, சரியா? உன்னோட அம்மா நான் இங்கே தான் இருக்கேன், அதனால் நீ எப்போனாலும் வரலாம் போகலாம். அதனால் இனிமேலாம் யோசிச்சுட்டு இருக்காத. அது மட்டும் இல்லை, உன்னை எல்லாரும் பார்க்கணும்ல, என் பிள்ளை எப்படி இருக்கான்னு எல்லாரும் பார்த்து வயிறு எறிட்டோம். மேலே போகலாம் வா. அது இல்லாமல் அந்த கார்த்திகை 2 வருஷம் கழிச்சு நீ பார்க்க போகிறல, நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க, எவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்கிற. அவன் ஆனால் உன்னை பார்த்த உடனே எப்படி ஆகுறான்னு நான் பார்க்கணும்ல. என் பிள்ளை அழகுக்கு முன்னாடி வேற யாரும் அழகு கிடையாது. இவ்வளோ பெரிய பேரழகிய விட்டுட்டு போயிட்டான்றதுக்காக வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். என்ன பண்றது? என் புள்ள மாதிரி ஆகுமா? வாட தங்கம், நம்ம மேலே போகலாம். அம்மா கரெக்டுமா, கண்டிப்பா என்னை மிஸ் பண்ணுறதுக்கு அவன் ரொம்ப வருத்தப்படுவாம்மா. இத்தனை நாள் வருத்தப்பட்டுட்டு தானே இருந்தான். விடுமா, நான் தான் அழகுன்னு எனக்கே தெரியும். சரி விடு, நான் இருக்கிற வாழ்க்கையை பார்த்து கண்டிப்பாக பொறாமப்படுவாங்கம்மா. நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என்ன ரேட்டு தெரியுமாம்மா? அவங்கெல்லாம் இந்த வேலைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுத்திருக்க மாட்டாங்க. வாமா போகலாம். இப்போ என்ன, உன் கூட நான் இருக்கணும், கண்டிப்பாக 2 நாள் உன் கூட தான் இருக்க போகிறேன். அது என் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லிட்டேம்மா, அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. போகலாம் வா. ஏய், டைம் ஆகுது பாருங்க. பேரனுக்கு மாலைய போட்டு சீக்கிரமா ஆரம்பிங்க. எல்லாரும் நலங்கு வச்சு முடிக்கணும்ல, சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். என் பேரன் இந்த மாப்பிள்ளை குளத்துல பாக்குறதுக்கு எவ்வளவு அம்சமா இருக்கான், அழகு தங்கம். என்ன இவன் இவ்வளோ சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கான்? அதுவும் மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸு, போயும் போயும் வெள்ளை கலரு. இவன் கலருக்கு வெள்ளை கலரு, சீ கேவலமா இருக்கு. இவன் என்னை பார்த்தானா இல்லையான்னு தெரியலையே. என்னை பார்த்து என்ன ரியாக்ட் பண்றான்னு பார்த்தே ஆகணுமே. பாவம், வெளியில் சொல்லலைனாலும் மனசுக்குள்ளே எவ்வளோ ஃபீல் பண்ணுவான். சே, இவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாளேன்னு கவலைப்படணும்டா. இந்த மாதிரி அழகிலாம் உனக்கு கிடைப்பாளா? யாருக்கு இந்த அழகு போய் சேரணுமோ அவங்க கிட்ட தாண்டா இருக்கும். நீ இருக்கிற அழகுக்கு சி உன்னை எவ கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அவளை பார்க்கணும் தாண்டா நினச்சிட்டு இருக்கேன். ஏராளமாசை என் நெஞ்சில் தோன்றும், அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும். 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம்
கணக்கு போடாம எல்லாரையுமே வைக்க வச்சிட்டமே. நீ எதுக்காக கவலைப்படுறீங்க? அதான் என் புள்ள வந்துட்டால, கணக்குக்கு அவ வைப்பா. நீ அக்கா, அவ மட்டும் என் பிள்ளைக்கு வைக்க கூடாது. முதல்ல நான் வைக்க விட்டுருவனா கோமதி? இவன் நம்ம புள்ள, இவனுக்கு அவ ஒன்று வைக்கவே கூடாது. இப்ப பாரு, அபிக்குட்டி நம்ம செல்லக்குட்டி தானே, அவ வைக்கட்டும். அனு, அபியை தூக்கிட்டு வாமா. செல்லக்குட்டி, அப்பாக்கு நீயும் சந்தனம் வைக்கிறியா? ஆமாடா தங்கம், நீ வைக்காம எப்படி அப்பாக்கு? அதனாலதான் நீ தான் வைக்கணும் இப்ப அப்பாக்கு, சரியா? நாளே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. பின்ன என் அபிக்குட்டி வச்சு விட்டா அழகா தானடா செல்லம் இருக்கும் என் தங்கம். உம்மா. வாங்க வாங்க ராணியக்கா, உள்ள வாங்க. வரோம்மா. நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. புள்ள ரெடி ஆயிட்டாளா? ஆங்க்கா, ரெடி ஆயிட்டா. நாம கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வைக்கிறது தான். வாங்கக்கா, உள்ள போலாம். சரிம்மா, வா. எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டே இருக்காங்கக்கா. நான் பூமாரியை மட்டும் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்க்கா. ஏன்னா புள்ள ரெடி ஆயிட்டு இருந்தா. இங்க வேற அனிதா கூட்டிட்டு வர சொல்லிட்டே இருக்கா. அதான்க்கா, போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போயிட்டு வா. வைஷு, எல்லாம் ஓகே வாடி? கரெக்டா இருக்கா? அக்கா, சூப்பரா இருக்க தெரியுமா? ரொம்ப அழகா இருக்க. சரி, நீ ஏன் கழுத்துல எதுவுமே போடாம இருக்க? எனக்கு 2 போட்டு விட்டுருக்க. இந்தா, எடுத்து போட்டுக்கோ. அக்கா, நல்லா பாரு, சோக்கர் போட்டிருக்கல. போதும்க்கா, இந்த ட்ரெஸ்க்கு இப்படி போட்டாதான் நல்லா இருக்கும். கல்யாணத்தப்ப எல்லாம் நான் போட்டுக்கிறேன். ஆனா நீ தான் கல்யாண பொண்ணு, நீ தான் ரொம்ப அழகா இருக்கணும், சரியா? வாக்கா. என்ன வைஷு, சும்மா இரு. சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க? என்னக்கா, நீ இப்பதான் உன்னை ரெடி பண்ணி விட்டுட்டு போனாங்க. அவங்களும் ரெடி ஆகணும்ல, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு போயிருக்காங்க. சரி சரி, அவங்களெல்லாம் சாப்பிட வைடா. இன்னும் யாருமே சாப்பிடலல்ல. சாப்பாடுலாம் ரெடியா இருக்குக்கா. அம்மா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே எல்லாருமே சாப்பிடலான்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி சரி வைஷு. அக்கா, அடடே பூமாரி, நல்லா இருக்கியாடா? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? 12th போனதும் தான் போனேன், வீட்டு பக்கம் வர்றதில்ல, எங்கே போனாலும் வர்றதில்ல. அவ்வளோ படிப்பா மேடம்? இல்லைக்கா, ஸ்கூலில் லீவே தரமாட்டேன்றாங்க. ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைக்கிறாங்கக்கா, அதனால தான். சரிடா, நான் சும்மா தான் கேட்டேன். இப்போ படிப்பு தான் ரொம்ப முக்கியம், சரியா? நீ 12th நல்ல மார்க்ஸ் எடுக்கிறேன்னு அம்மா சொன்னாங்க. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? கண்டிப்பாக நீ 12th நிறைய மார்க்ஸ் எடுக்கணும், சரியா? அப்போ தான் நீ ஆசைப்படுற மாதிரி டாக்டருக்கு படிக்க முடியும். ஏன்னா நீட் எக்ஸாம் வேறு எழுதி பாஸ் பண்ணணும்ல. நீ 12th மட்டும் நல்ல மார்க் எடுத்தினா நீட்லேயும் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதனால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், ஓகேவா? நீ வேறக்கா, அதெல்லாம் நம்ம பூமாரி சூப்பராக மார்க் எடுப்பா. எப்போ போனாலும் படிச்சுட்டே தானே இருக்கா. நல்லா படிக்கிறாக்கா. நானும் அவளோட மார்க்ஸ் எல்லாமே பார்த்தேன், அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப காமிச்சா. தேங்க்ஸ்க்கா. அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, உங்கள் 2 பேரையும் தான் ரோல் மாடலாக வச்சு படிக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் நல்லா படிப்பேன்க்கா. அம்மா அப்பா படுற கஷ்டத்துக்கு நான் கண்டிப்பாக டாக்டர் ஆகணும்க்கா. எனக்கு அதுதான் ஆசை. அதுவும் ஃப்ரீயாக கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்க்கா. நீ கவலையே படாதடா பூமாரி, நீ நல்லா படிக்கிற. கண்டிப்பாக நீட்லேயும் நிறைய மார்க்ஸ் எடுப்ப. கவர்மெண்ட்டே உன்னோட படிப்பு செலவெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி நீ மார்க்ஸ் எடுத்தினா போதும், சரியா? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. சரிங்கக்கா. அப்புறம் பூமாரி, எப்படியோ அதிசயமாக லீவ் போட்டுட்ட போல. ஆமாம். அப்புறம் அனிதாக்கா கல்யாணத்துக்கு லீவ் போடலன்னா அம்மா என்னை சும்மா விடுவாங்களா? அது மட்டும் இல்லை, எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்ததுக்கா. அம்மாக்கு ஃபஸ்ட்டு 1 நாள் தான் லீவ் போட சொன்னாங்க. அப்புறமா தான் நானே கேட்டு 2 நாள் வாங்கிக்கிட்டேன்க்கா. அம்மா ஸ்கூலில் வந்து பெர்மிஷன் லெட்டர் எழுதி கொடுத்து லீவ் போட்டுக்கிட்டாங்க. அதனால் 2 நாள் லீவ் தான்க்கா. உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். சரிடா தங்கம். அக்கா, நீங்கள் 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அனிதாக்கா, இந்த சாரி கலர் சூப்பராக இருக்கு தெரியுமா? ரொம்ப அழகாக இருக்கீங்கக்கா. தேங்க்யூ. நீயும் ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு பட்டு பாவாடை செட்டெல்லாம் போட்டு வந்திருக்கியே. சரி, மேரேஜுக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு தானே? அந்த ட்ரெஸ் தான் நீ மேரேஜ்க்கு போடணும், சரியா? என்னக்கா நீங்க, அம்மாவே ஸ்டிச் பண்ணி தந்துடுவாங்களே, அவங்களே ரெடி பண்ணிட்டாங்கக்கா. சரிடா. வைஷு, அக்காவை கூட்டிட்டு வாமா. சரிம்மா. வாக்கா, போலாம். பிடிச்சது தான் பிடிச்சாங்க. நல்லா பெரிய புளிய கொம்பா பார்த்து இந்த லட்சுமி அக்கா பிடிச்சிட்டாங்கல்லக்கா. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு நல்லா பெரிய இடமா பார்த்து பிடிச்சிட்டாங்க போல.
என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? அந்த பிள்ளைங்க நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போகணும்னு ஆசைப்படு. அவங்க மனசுக்கு தான் அவ்வளோ நல்ல இடம் கிடைச்சிருக்கு. சும்மா இப்படி பொறாமப்படாத. வா, அவங்க யாராச்சும் கேட்டால் என்ன நினைப்பாங்க? ம் ம் இவங்களுக்கும் தான் மனசில் இருக்கும். ஆனால் நான் வெளிப்படையாக சொல்கிறனால நான் கெட்டவ. இவங்க மனசுக்குள்ளே வச்சுருந்தா ரொம்ப நல்லவங்களோ? இந்த காலத்தில் யாரும் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது. நமக்கு கிடைக்காதது மற்றவங்க கிடைச்சா சந்தோஷமாக இருக்கிறவங்க நினைக்கிறவங்களும் யாரும் கிடையாது. சும்மா நம்மக்கிட்ட வாய் மட்டும்தான் பேசுவாங்க. மனசுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்களோ யாருக்கு தெரியும்? எவ்வளோ நகை போட்டிருக்காங்க. இந்த அக்காவை பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வேண்டியது. ஆனால் வந்து பார்த்தா தானே தெரியுது. புள்ள கழுத்தில் போட்டிருக்க நகையே 15 பவுன் இருக்கும் போல. இதில் கையில் வளையெல்லாம் போட்டிருக்கா. பரவாயில்லையே, இந்த அக்கா சின்ன சின்ன வேலைக்கு போய் கூட காசு சேர்த்து வச்சு நகையை வாங்கியிருக்காங்க போல. இந்த பிள்ளையும் தான் இத்தனை வருஷம் வேலைக்கு போதே, அந்த புள்ள கூட சேர்த்து வச்சிருக்கும் தான். பார்க்க இந்த வீட்டுக்கு ஒன்றும் இல்லாமல் வந்தாங்க. கடைசியில் இந்த வீடும் சொந்த வீடு ஆக்கிட்டாங்க. எப்படியோ நகையும் வாங்கிட்டாங்க. நல்லா தான் இருக்காங்க போல. வைஷு, அக்காக்கு இந்த சாரி கலர் சூப்பரா இருக்குடி. யார் செலக்ட் பண்ணீங்க? அது இப்போ வாங்கின சாரி இல்லடி. முன்னாடியே ஒரு டைம் வாங்கி வச்சிருந்தா. ஆனால் அதுக்கு பிளவுஸ் கூட தைக்காம அப்படியே வச்சிருந்தா. நான் தான் சண்டை போட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு இது கட்டுன்னு போய் பிளவுஸை தைச்சிட்டு வந்தேன். அதனால தான் போட்டிருக்கா. நல்லா இருக்குல்ல? ஆமாம் வைஷு, நல்லா இருக்கு அக்காக்கு இது. ஓய், என்னடி ஆஃப் சாரி மாதிரி எதுவும் கொண்டு வரலையா? இந்த ஃபங்க்ஷனுக்கு தானே, மேரேஜுக்கு போட்டுக்கலாம் ஆஃப் சாரிலாம். நான்லாம் கொண்டு வந்திருக்கேன், மேரேஜுக்கு போட்டுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு தானடி. அதுவும் சரிதான். அனிதா, அழகா இருக்கடா தங்கம். ஏதேதோ ஆசை நெஞ்சில சொல்லத்தான் தெரியல. உன்னால கண்ணும் தூங்கல, எனக்குன்னு புரியல. உலகமே நமக்குதான், நீ கூட இருந்துட்டா. சொர்க்கமே உனக்குதான், கூட நடந்துட்டா. உசுரெல்லாம் எனக்குதான், தோளில் சாஞ்சிட்டா. சிறகுதான். லக்ஷ்மி, கணக்குக்கு 7 பேர் வச்சாச்சு தானம்மா? போதும், பிள்ளைய எழுப்பிடுமா. சரிங்கக்கா. வசந்தி, நீ பிள்ளைய பார்த்துக்கோ. நான் எல்லாரும் வந்திருக்காங்கல்லம்மா, போய் சாப்பாடெலாம் பரிமாறுறேன். எல்லாரையும் சாப்பிட வைக்காம எப்படி அனுப்புறது? சரிங்கக்கா, பிள்ளைய நான் ரூமில் விட்டுட்டு வரேன். நானும் வரேன், நீ பரிமாறிட்டே இரு. சரிம்மா. என்ன வைஷு, 2 பேரும் சேர்ந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? அக்கா, நான் நேற்று சொன்னது தான். இங்கே பாரு, இப்போ நான் 2 ஃபோட்டோ எடுத்து மாமாக்கு அனுப்ப போகிறேன். மாமா கிட்டேருந்து இன்னும் ஃபோட்டோ வரலையே. கண்டிப்பாக அங்கேயும் நலங்கு முடிஞ்சிருக்கும்க்கா. எனக்கு ஃபோட்டோஸ் வந்துடும். அதனால் உன் ஃபோட்டோவும் நான் அனுப்பணும்ல. வெயிட் பண்ணு கொஞ்ச நேரம். வைஷு, ஏன்டி தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? உனக்கே தெரியும்ல. ஏன் வைஷு? அக்கா, இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அப்படி இருக்கீங்க. அதுக்காக பின்னாடி சுச்சுவேஷன் மாறும். அப்போ ஃபீல் பண்ணுவீங்கக்கா. அதுக்காக தான் சொல்கிறேன். நீ சும்மா இரு. நான் சொல்கிறத எதை தான் நீ கேட்குற? என்னவோ பண்ணு. பாத்தியாடா, இந்த வீட்டில் எல்லாரும் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பாத்தியா? நீ 2 வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்க. ஆனால் எல்லாம் உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த பிள்ளைய வான்னு கூப்பிட கூட இந்த வீட்டில் ஒருத்தர் கூட இல்லை. எவ்வளோ இதாக இருக்காங்கன்னு பாத்தியா? சி, இவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனாலும் சரி, அவங்க தான் கவனிக்கலையே. நாமளாச்சும் சொல்லலாமேன்னு அவனுக்கு நலங்கு வைக்கிறப்ப இன்னொரு ஆள் இல்லைன்னு சொன்னதுக்கு உன்னை போய் நலங்கு வைக்க சொல்லலான்னு பார்த்தா, பாத்தியா என்ன பண்ணாங்கன்னு? அந்த சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கணக்குக்கு அவளை நலங்கு வைக்க சொல்கிறாங்க. அவள் கூட உன்னை இது பண்ணுறாங்க பார்த்துக்க. சி, எவ்வளோ கேவலமாக இருக்காங்கன்னு பாரேன். அட நல்ல வேலைம்மா, அவங்களே என்னை அவாய்ட் பண்ணாங்க. எனக்கே போய் அவனுக்கெல்லாம் நலங்கு வைக்கணுமான்னு இருந்துச்சு தெரியுமா? சி, அவன்லாம் ஒரு ஆள். அவனை போய் என் கையால் தொடுவனா? நீ வேறம்மா, சும்மா இரு. இதெல்லாம் பண்ணவில்லைன்னு நானே சந்தோஷமாக இருக்கேன். இதெல்லாம் சும்மா விடக்கூடாது ஷாலினி. இது இப்படியே விட்டோம்னு வையேன், அவங்க யாரும் நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க. இது இப்படியே விடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இப்போ எல்லாம் வீட்டில் ஆளுங்க இருக்காங்கல்ல, எல்லாரும் போட்டோம். அதுக்கப்புறம் இருக்கு, கூட்டத்தை கூட்டி ஒரு வழி பண்ணிட மாட்டேன். நீ எவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்க? வீட்டுக்கு கெஸ்ட்டாக தானே கூப்பிட்டுருக்காங்க. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் இப்படி தான் நடத்துவாங்களா? இருடி, நான் இதெல்லாம் சும்மா விட மாட்டேன், பார்த்துக்கிறேன். உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கண்டிப்பாக இந்த வீட்டில் கிடைச்சி தான் ஆகணும். அதை வாங்காமல் என்னால் இருக்கவே முடியாது, புரியுதா? அதனால் நீ அமைதியாக இரு. என்ன நடக்கணுமோ இனிமேல் எல்லாத்தையும் நான் பார்த்து
பார்த்துக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க இந்த ஆட்டம் ஆடுறாங்களா, கல்யாணம் ஆகி அப்புறம் அவ அந்த வீட்டுக்கு வந்துட்டா இன்னும் என்ன ஆட்டம் ஆடுவாங்க. அதனால தாண்டி சொல்கிறேன், நாம் எப்பவும் விட்டு கொடுத்து மட்டும் போகவே கூடாது. நாம் கிடைக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் நாம் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அதனால் இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. இதெல்லாம் அவமானம்டி. உன்னை ஒரு மனுஷியா கூட மதிக்காமல் அவங்க இப்படி பண்ணதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஷாலினி. இதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு இவங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது. பார்த்துக்கிறேன். ஆமாம்மா, நான் எவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதினு தெரியுமா? ஆனால் என்ன இந்த வீட்டில் அசிங்கப்படுத்துகிறாங்கல்ல. கண்டிப்பாக எனக்கு அதெல்லாம் இன்சல்ட்டு தான்மா. நீ நினைக்கிறத நடத்த.